இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது. சோயா பீன்ஸில் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இதை பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் சோயா பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 2 times அதில் நல்லா ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். சோயா பீன்ஸை ஒரு 15 minutes ஊறிடுச்சுனாவே போதும். சோயாபீன்ஸ் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ ஏன்னா எதுக்கு இந்த சாஃப்ட்னஸ் அப்படின்னா, நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் சோயாபீன்ஸை. ஸோ அதுக்காக மிக்சியில் போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ நல்லா இப்போ சாஃப்டாக ஆகிடுச்சான்னு ஒரு நிமிஷம் தொட்டு பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மிக்சியில் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பாயில்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர், சின்ன துண்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணால் போதும். ப்ளஸ் அதோட ஒரு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு, அதோட சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம ஒரு ப்ரௌன் ப்ரெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் சேர்த்துருக்கிறது ப்ரௌன் ப்ரெட். நீங்கள் ஒயிட் ப்ரெட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி லைட்டாக குறகுறப்பாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே தான் நமக்கு. இதில் நம்ம இப்போ உருண்டை தான் பிடிச்சி எடுக்க போகிறோம். இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை அப்படின்னா, ஒரு சிலர் நம்ம காரமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் சில்லி இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெட் சில்லி ஆட் பண்ணல. இப்போது சால்ட்டு சேர்த்து நான் வந்துட்டு ரவுண்டாக பால் மாதிரி கரெக்டாக ஷேப்பாக எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த குவான்டிட்டி லெவலுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 8 balls வரும். உங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லா இன்க்ரீடியன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் கரைச்சி வச்சுருக்கிறது லைட்டாக மைதா மாவு 1 tablespoon 2 tablespoon கார்ன்ஃப்ளவரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த பால்ஸை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கும்போது அப்போ தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப கரெக்டாக செட் ஆகும். அதுக்காக தான் அந்த முன்னாடி உள்ள ப்ராசஸ் நம்ம பண்ணோம். ஸோ இதை எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அடுத்தது வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் பொரித்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது ஹெல்த்தியான சத்தான ஐட்டம்ஸ். நம்ம ஈவினிங் குழந்தைங்க வந்தோன்னே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த காலத்தில் குழந்தைங்க எல்லாமே கிறிஸ்பியான ஐட்டம்ஸ் தானே கேட்குறாங்க வந்தோன்னே சாப்பிட்றதுக்கு. ஸோ கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கடையில் வாங்கி சாப்பிடாமையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சேனலை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.